ஹாய், வெல்கம் பேக். இன்றைக்கு ஒரு ஸ்பெஷலான வீலாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஜாக் இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே 4 வயசு ஆயிடுச்சு. ஜாக் பர்த்டேக்கு நான் என்ன ஸ்பெஷலாக பண்ணேன் அண்ட் அந்த டேவை நாங்கள் எப்படி சிம்பிள் அண்ட் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வெல்கம் டு மை கிச்சன். இதுதான் என்னோட அழகான குட்டி கிச்சன். நான் இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான பட் செம்ம டேஸ்டான ஒரு சாக்லேட் கேக் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். இதை விட ஈஸியாக நீங்கள் சாக்லேட் கேக் செய்யவே முடியாது. அண்ட் இந்த சாக்லேட் கேக்காக ஒரு சூப்பரான பட்டர் க்ரீம் ஃப்ரோஸ்டிங் அண்ட் இதை எப்படி ஈஸியாக டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கடைசி வரை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். June 24 தான் ஜாக்கோட பர்த்டே. நான் ஜாக் பர்த்டே ப்ரிப்ரேஷன்ஸை ஒரு நாள் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் ஜாக் ஒரு ஸ்பெஷலான கேக் கேட்டிருந்தான் அண்ட் அந்த கேக் செய்கிறது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கான ப்ராசஸ்னால நான் ஒரு நாள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜாக்குக்கு சூப்பர் ஹீரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அண்ட் இப்போ அவனை ரொம்ப அட்ராக்ட் பண்ணியிருக்கிற சூப்பர் ஹீரோ யாருன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரோபோட் சூப்பர் ஹீரோ பம்பிள்பீ தான். ஸோ பம்பிள்பீ கேக் தான் ஜாக் பர்த்டேக்காக என்கிட்ட செஞ்சு கேட்டிருக்கான். லாஸ்ட் இயர் ஜாக்கு ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஸ்பைடர்மேன் கேக் செஞ்சு கேட்டான். நானும் வீட்டில் ஸ்பைடர்மேன் கேக் அவனுக்காக செஞ்சு கொடுத்தேன். இப்போ இந்த வருஷம் ஸ்பெஷலாக ஜாக்காக நான் பம்பிள்பீ கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பட்டர், பால், அப்புறம் எக் எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் கொண்டு வரதுக்காக நான் வெளியே வச்சுக்க போகிறேன். பிகாஸ் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் கேக் சூப்பராக வரும். இன்றைக்கி நான் டபுள் லேயர் சாக்லேட் கேக் பண்ணி அதுக்கு மேலே பம்பிள்பீ டெக்கரேஷன் செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக 2 8-inch கேக் பேன்ஸ் எடுத்திருக்கேன். இது மாதிரி நம்ம பாட்டம்லேயும் சைட்ஸ்லையும் வேக்ஸ் பேப்பர் போட்டு லைன் பண்ணிட்டோன்னா கேக் ஒட்டாமல் வரும். ஒரு பெரிய பவுல், ஒரு அரிப்பு இல்லைனா ஒரு சிஃப்டர் எடுத்துக்கோங்க. 2 கப் மைதா, 1.5 கப் சுகர், 3/4 கப் கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. ஸ்வீட் இல்லாத கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் சால்ட், 1.5 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். காஃபி பவுடர் ஆட் பண்ணுறதுனால சாக்லேட் கேக்கு அதோட ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். ஸோ காஃபி பவுடர் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா சால்ட்டை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு விஸ்க் வச்சு. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அவ்வளோதான். இப்போ வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2 எக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 கப் பால், 1/2 கப் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் மிக்சர் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் மீடியம் ஸ்பீடில் தான் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் விஸ்க் வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு எல்லாம் கம்பைன் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணால் போதும். இப்போ 1 கப் பாய்லிங் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் ஜஸ்ட் எல்லாம் பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேனில் பேட்டரை ஈக்குவல் போர்ஷன்ஸாக 2க்கும் வர்ற மாதிரி நம்ம டிவைட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அவனை. இப்போ 30 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி செல்சியஸில் நான் கேக்கை பேக் பண்ணி எடுக்க போகிறேன். எக்லெஸ் மேங்கோ கேக் எப்படி ஸ்டவ் டாப்பில் பேக் பண்ணலாம் நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மெத்தடில் கூட நீங்கள் இந்த சாக்லேட் கேக் ஸ்டவ் டாப்பில் பேக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா கேக் இப்போ நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. நான் ஒரு டூத் பிக் வச்சு சென்டரில் ப்ரிக் பண்ணி பார்க்குறேன். எதுவுமே ஒட்டலை. ஸோ பர்ஃபெக்டாக கேக் பேக் ஆகி வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். எப்போவுமே கேக் அவன்லேருந்து எடுத்த உடனே நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறமா இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு கேக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன்.
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா லைன் பண்ணியிருக்கிற வேக்ஸ் பேப்பரை ரிமூவ் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு கேக்குக்கும் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப யம்மியான பட்டர் க்ரீம் ஃப்ரோஸ்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் அண்ட் சிஃப்டர் இல்லைனா அரிப்பு எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி ஆட் பண்ணிக்கிறேன். இதை இப்போ நல்லா சிஃப்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிஃப்ட் பண்ணுறதுனால எந்த லம்ஸும் இல்லாத ஸ்மூத்தான மிக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ ஒரு 3/4 கப் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மீடியம் ஸ்பீடில் நல்லா பிளெண்ட் ஆகுற மாதிரி பீட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் ஐசிங் சுகர் ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு 2.5 கப் ஐசிங் சுகர் எடுத்திருக்கேன். எப்போவுமே கேக் ஃப்ரோஸ்டிங்க்கு நார்மல் சுகரை மிக்சியில் பிளெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதை விட ஐசிங் சுகரே யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்மூத்தான ஃப்ரோஸ்டிங் கிடைக்கும். இப்போ 1/4 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி திரும்பவும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சாக்லேட் பட்டர் க்ரீம் ஃப்ரோஸ்டிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதோட டெக்ஸ்டர் ரொம்ப க்ரீமியாக ஸ்மூத்தாக இருக்கும். நெக்ஸ்ட் இதை நம்ம சாக்லேட் கேக் மேலே ஃப்ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேக் பண்ணி வச்சுருக்கிற கேக்கை டாப் லேயர் நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி மேலே கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக்கை ஒரு ரொட்டேட்டிங் டேபிள் இல்லைனா ஒர்க் போர்டில் வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம லேயருக்காக மிடில் போர்ஷனை ஃப்ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஃப்ரோஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃப்ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேக் கம்ப்ளீட்டாக கூலாக இருக்கணும். கொஞ்சம் வார்மாக இருந்தால் கூட ஃப்ரோஸ்டிங் வந்து மெல்ட் ஆகி வந்துடும். ஸோ கேக் நல்லா கூலானதுக்கப்புறமா ஃப்ரோஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மிடில் போர்ஷன் ஃப்ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ 2வது கேக்கு கேர்ஃபுல்லாக மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு சுற்றி நம்ம ஃப்ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபுல் கேக்கையும் பட்டர் க்ரீம் வச்சு நல்லா ஃப்ரோஸ்ட் பண்ணியாச்சு. கேக்கை ஓரளவு ஈவனாக நான் எல்லா சைடுக்கும் ஃப்ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஈவனாக ஃப்ரோஸ்ட் பண்ணுறது நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டெக்கரேஷனுக்கு இம்பார்ட்டண்ட். ஃப்ரோஸ்ட் பண்ண கேக்கை இப்போ 1 to 2 hours நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா தான் ஃப்ரோஸ்டிங் நல்லா செட் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பம்பிள்பீ டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி மார்சிபன் வச்சு பம்பிள்பீ டெக்கரேஷன் பண்ண போகிறேன். நார்மலாக இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் ஃபாண்டன்ட் வச்சு செய்வாங்க. பட் ஃபாண்டன்ட் வந்து வெறும் வாட்டர் அண்ட் சுகர் தான். மார்சிபனில் வந்து ஆல்மண்ட்ஸ் இருக்கிறனால இது ஃபாண்டன்ட்டை விட கொஞ்சம் பெட்டர். அதனால நான் இன்றைக்கி மார்சிபன் வச்சு செய்ய போகிறேன். இன்றைக்கி ஒயிட் மார்சிபன் வாங்கி அதில் எனக்கு தேவையான கலர்ஸ்க்கு ஜெல் ஃபுட் கலரிங் ஆட் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். கலர்ஸ் நல்லா ஈவனாக சேர்கிற மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ பம்பிள்பீக்கு தேவையான மேஜரான எல்லோ கலர் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் பிளாக் கலர் ரெடி பண்ணிக்கிறேன். மார்சிபனில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் உங்களுக்கு தேவையான கலர்ஸை ரெடிமேடாக கூட வாங்கிக்கலாம். பட் நீங்கள் வாங்கும்போது கேக் டெக்கரேஷனுக்குனே உள்ள மார்சிபனான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. ஒயிட், எல்லோ அண்ட் பிளாக் இது 3 தான் பம்பிள்பீ செய்கிறதுக்கு எனக்கு இன்றைக்கி தேவையான கலர்ஸ். ஸோ இது 3 ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இது பிளாஸ்டிக் ரேப் பண்ணி நான் வச்சுக்கிறேன் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நான் ஒரு கலராக ரோல் பண்ணி எனக்கு தேவையான ஷேப்ஸை அதிலேருந்து கட் பண்ணி கேக்கை டெக்கரேட் பண்ண போகிறேன். நீங்கள் ரோல் பண்ணும்போது இந்த மாதிரி ஐசிங் சுகர் நிறைய ஆட் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எதுலேயுமே ஒட்டாது. இப்போ ரோல் பண்ண எல்லோ கலரை கேர்ஃபுல்லாக கேக் மேலே ப்ளேஸ் பண்ணி நான் கவர் பண்ண போகிறேன். கேக் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டியும் யூஸ் பண்ணலாம் அண்ட் கூகுள்லேயும் நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேக்கை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுற மார்சிபன் போர்ஷனை நீங்கள் இந்த மாதிரி கேக் சைஸை விட எக்ஸ்ட்ராவாக ரோல் பண்ணிவிட்டு அதை கேக் கவர் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவை கட் அவுட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்மூத்தான ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ கேக் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு திரும்பவும் நான் மார்சிபனை ரோல் பண்ணி எனக்கு தேவையான ஷேப்ஸை கட் பண்ணி மேலே ப்ளேஸ் பண்ண போகிறேன். இது கிண்டர் ஜாய் வேஃபர்ஸ். இதை தான் நான் ஹெக்ஸகன் ஷேப்பில் கட் பண்ணி மேலே மார்சிபன் கவர் பண்ணி பம்பிள்பீக்கு காதாக யூஸ் பண்ண போகிறேன். பம்பிள்பீ கேக் இப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஜாக்குக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸை இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க.
ஜாக்கோட பர்த்டே அன்னைக்கு நாங்கள் ஒரு அழகான இடத்துக்கு அவுட்டிங் போனோம். அந்த விலாக் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலோட அப்டேட்ஸ் தெரியணுன்னா என்னோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். See you all in another interesting video. Bye.